லக்ஷ்மி, லக்ஷ்மி. என்னங்க இப்ப என்னங்க பிரச்சனை? ஏ, உங்க தாத்தா இறந்துட்டாராண்டி. எந்த தாத்தாங்க? அதாண்டி உங்க சேலம் தாத்தா. அவரா? சரிங்க. அட அம்மா, நீ எப்பமா இங்க வந்து படுத்த? அதானம்மா, நீ வந்து படுத்தது கூட தெரியாம இருக்கனே. நானா அப்பயே வந்து படுத்துட்டேன்டி. என்னம்மா அப்பா ஏதோ சொல்லிட்டு இருக்காரு? இந்த சேலம் தாத்தா இருக்காருல்ல, அவர் இறந்துட்டாராம். அப்ப நீ போகணுமாமா? ஆமாண்டி, காலைல போனா போதும். அப்ப பெரியமாக்கெல்லாம் நியூஸ் போயிருக்குமாமா? அவங்களுக்குலாம் நியூஸ் போயிடுச்சாண்டி, அதான் உங்க அப்பா வந்து சொல்லிட்டு இருக்காரு இப்ப. சரிம்மா, எனக்கு தூக்கம் வருது. ஆமாம்மா, எனக்கும். லக்ஷ்மி, ஏங்க இப்ப என்னங்க? எல்லாரும் போயிருப்பாங்களா? அதெல்லாம் போயிருப்பாங்கங்க. உங்க அப்பா கிட்டலாம் சொல்லலையா? அதெல்லாம் அவர்லாம் இந்நேரத்துக்கு வந்துட்டு இருந்திருப்பாரு. நீங்க அமைதியா தூங்குங்க, தூங்க விடுங்க. என்ன நீங்களும் போய் படுங்க. அப்படிங்க இருக்க முடியல, நீங்களும் போங்க கிளம்பி. லக்ஷ்மி. ஏங்க நல்லா தூக்கம் வருது, அப்பதான் வந்து லக்ஷ்மி லக்ஷ்மின்னு எழுப்பி விட்டுறீங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? விடிஞ்சே போச்சு. நிம்மதியா தூங்க விட்டுருந்தா கரெக்டான டைம்க்கு எந்திரிச்சிருப்பேன். அட என்னம்மா இந்த அப்பா வந்து எழுப்பி விட்டுட்டே இருக்காரு. ஆமா தாரு, நிம்மதியே தூங்க விடுறாரா பாரு. சாமி, நான் எந்திரிச்சிட்டேங்க. என்னங்க வேணும் இப்ப சொல்லுங்க. நாங்களே எந்திரிச்சிட்டோம். இப்ப என்னங்க சொல்லுங்க. நான் இப்ப கிளம்புறேன், நீ வரியா? நீங்க போயிட்டு வாங்க, நான் அப்புறமேட்டுக்கு எல்லாத்தையும் சொல்லி அவங்கள எல்லாம் கூட்டிட்டு வரேன். நான் ஒரு 10 மணிக்கு மேல வரேன். வீட்டுல சமைக்கணும். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சாந்திக்கா வீட்டுல சமைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு காலைல சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் என்னன்னு பண்ணணும். அதனால நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். என்னம்மா இவரு நிம்மதியா தூங்கவே விட மாட்டாரு. சரி, இப்ப படுக்க தந்தா படுங்க. இல்லம்மா, தூக்கமே போயிடுச்சு. வா போலாம் வெள்ளையாச்சும். ஹலோ சாந்திகா, என்ன எங்க இருக்கீங்க? அட லக்ஸு, நாங்களா இங்கதான் இருக்கோம். சரிக்கா, காலைல சாப்பாடு நான் செஞ்சு கொடுத்துட்றேன் பிள்ளைங்கிட்ட. சரி வேணி. எத்தனை மணிக்கு வருவீங்க? தெரியலையே, ஒரு 9 மணிக்கு வருவோம். சரி, அப்பனா நான் 9 மணிக்குள்ள சமைச்சிடுறேன். வந்துட்டு ஒரு ஃபோன் பண்ணுங்க, நான் இவளுங்கிட்ட கொடுத்து விட்றேன். சரி சரி லக்ஸு. நீ எத்தனை மணிக்கு வர லக்ஸு? அதுவாக்கா, நான் வரேன் ஒரு 10 மணிக்கு மேலே. நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டு கிளம்புறீங்கல்ல, அப்போ சொல்லுங்கள், நானும் வந்துடுறேன். சரி லக்ஸு. சரிக்கா, நான் வச்சிடுறேன். சரி. அம்மா, அப்போ பால்? அதுவா, சாயந்தரம் தான் தருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அது அப்புறமேட்டு பேசிக்கலாம். நான் போய் சமைக்கிறேன், எனக்கு லேட் ஆயிடுச்சு. சரிம்மா. அதுக்குள்ள சின்னக்கு, அப்புறம் பிரபாக்கு, வேணிக்கு, உமாக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க இந்த மாதிரின்னு. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு வகையில் சொந்தம் தான், வந்துருவாளுங்க. அதனால எல்லாரும் ஒன்றா போயிட்டு வந்துடுறோம். நான் போய் சமைக்கிறேன், நீங்கள் ஒவ்வொருத்தருக்கா ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். சரிம்மா. ஹலோ சின்னத்தை. என்ன தாரு இப்படி நடுராத்திரில ஃபோன் பண்ணிருக்க? அட அத்தை, விடிஞ்சே போச்சு. நமக்கு இதெல்லாம் மிட் நைட் தான். சரி சொல்லு, என்ன ஏதாச்சும் பிரச்சனையா? அட இல்லத்த, எங்கேயோ அந்த சேலம் தாத்தா இருக்காருல்ல, அவர் வந்து இறந்துட்டாராம். அதான் அம்மா வந்து உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. அட என்ன சொல்ற? ஆமாத்த, சொல்ல சொன்னாங்க. உங்க எல்லாத்தையுமே சொல்ல சொன்னாங்க. அதான் ஒவ்வொருத்தருக்கா ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். சரி, எத்தனை மணிக்கு வரணுமா? 10 மணிக்கு போகலாம், வர சொல்லு அப்படின்னு சொன்னாங்க அத்தை. சரி தாரு, நான் தூங்குறேன். எப்படியும் ஒரு 9:30 தான் எந்திரிப்பேன். எந்திரிச்சு பல்ல வலிக்கிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். சரித்த. இப்போ யாருக்கு பிள்ளை பண்ற? வேணி அத்தைக்கு தான். பிள்ளை ஐஷு எங்க விட்டு போ சொல்லு பிள்ளை. சொல்றேன். ஹலோ வேணி அத்தை. என்ன தாரு சொல்லு. என்ன ஐஷு கிட்ட ஏதாவது பேசணுமா? அட இல்லத்த, உங்ககிட்ட தான் பேசணும். நம்ம சேலம் தாத்தா இருக்காருல்ல, அவர் வந்து இறந்துட்டாராம். உங்ககிட்ட அம்மா சொல்ல சொன்னாங்க அத்தை, 10 மணிக்கு வரதான். அப்படியா தாரு? சரி, நான் வந்துடுறேன். அப்புறம் அத்தை, ஐஷு கூட்டு வந்து இங்கே விட்டு போங்க அத்தை. அவள் காலையில் ஏஞ்சிலேருந்தே அங்கே தான் வரணும்னு ஆடிட்டு இருந்தா. கூப்பிட்டுறேன். சரி வச்சிடுறேன். சரி தாரு. இப்போ யாருக்கு பிள்ளை பண்ற? உமா அத்தைக்கு தான். ஹலோ என்ன தாரு? அத்தை, சேலம் தாத்தா இறந்துட்டாராம் அத்தை. அதனால அம்மா உங்களை 10 மணிக்கு கிளம்பி வர சொன்னாங்க அத்தை. அச்சோ அப்படியா? சரி, நான் 10 மணிக்கு வந்துடுறேன். சரி அத்தை. இப்போ யாருக்கு பிள்ளை? பிரபாத்தைக்கா? ஆமாப்ல. ஹலோ என்ன தாரு, இப்பவே ஃபோன் பண்ணிருக்க? அத்தை, சேலம் தாத்தா இறந்துட்டாராம் அத்தை. அதனால அம்மா வந்து உங்களை 10 மணிக்கு வர சொன்னாங்க அத்தை. அட அப்படியா? சரி, நான் வந்துடுறேன் தாரு. அம்மா அங்கேயே சாப்பாடு போடுவாங்களாமா? அட அத்தை, அதெல்லாம் எனக்கு தெரியல அத்தை. அம்மா வர சொன்னாங்க. எல்லாரும் சாப்பிட்டு தான் வரேன்னு சொன்னாங்க. அப்போ அங்கே எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி தாரு, நான் வந்துடுறேன். அத்தை, பூமாரி கூட்டு வந்து விட்டு போறீங்களா?
சொல்லிட்டியா? சொல்லிட்டேம்மா, இப்பதாம்மா சொல்லியே முடிச்சேன். அவங்க நான் ஃபோன் பேசுறேன்னு சொல்லுவீங்களே, இப்ப தெரியுதா அந்த கஷ்டம் என்னன்னு? அட போமா, நீ கூட வேற வேற கதையை இன்ட்ரெஸ்டா பேசிட்டு இருப்பீங்க. தேஞ்சு போட்ட ரெக்கார்டு மாதிரி அதையே திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தேன். சரி, எல்லாரும் வராங்களாமா? ஆமாம்மா, ஆனா 4 மணி அக்கல்ல சோறு அங்கேயே போடுவாங்கன்னு கேக்குதுமா. அப்படியாடி? அவ எப்பயுமே அப்படிதான். சரி விடு. அம்மா, அப்புறம் ஐஷும் பூமாரியும் வீட்டுக்கு வராங்க. சரி, வீட்டை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளேயே பத்திரமா இருங்க. ஏதாச்சும் வேணும்னா கூட செஞ்சு சாப்பிடுங்க. அதிகமாக குப்பெல்லாம் போட்டாதீங்க. சரிம்மா. சமைச்சிட்டியாம்மா? சமைச்சிட்டேன்டி. அதுக்குள்ள ரெடி ஆயிடுச்சா? இட்லி ரெடி, சட்னி ரெடி, குழம்பு மட்டும் கொதிச்சிட்டு இருக்குடி. அப்ப நாங்களும் சாப்பிடலாம் இப்பவே. சாப்பிடுங்க. குழம்பு ரெடியானதும் சாப்பிடுங்க. சரிம்மா. மருமக வேற இன்னும் எந்திரிக்கல, போர் அடிக்குதே. அத்தை அத்தை அத்தை. என்னாச்சு மருமகளே? என்ன, எதுக்கு இப்படி காலையில இப்படி கத்திட்டு வரேன்? சாப்பாடு தானே, அதெல்லாம் ரெடி. அட அது இல்லத்த. அப்புறம் வேற என்ன மருமகளே? நான்வெஜ் தானே, அதெல்லாம் அதுவும் ரெடியா தான் இருக்கு. அட அத்தை, நான் சொல்றேன் இருங்க. சரி சொல்லு. எங்கேயோ சேலம் தாத்தாவாமே, தெரியுமா? தெரியும் சொல்லு. அவருக்கு என்னாச்சு? அவரு இறந்துட்டாராம் அத்தை. ஐயோ, என்ன மருமகளே சொல்ற? அட ஆமாத்த, காலையில தான் ஒரு 7 மணியா 7 மணி இருக்கும். அப்பதான் தாரு ஃபோன் பண்ணி சொன்னான். உங்ககிட்ட எப்ப சொன்னாங்க? நீ எப்போ வந்து சொல்ற? அட அத்தை, தூங்கிட்டேன் அத்தை. அதுவும் லக்ஸ் 10 மணிக்கு தான் வர சொன்னான், அதனால தான் தூங்கிட்டேன். சரி. என்ன, நீ இப்போ போறியா? ஆமாத்த, வாங்க நீங்களும் ஜாலியாக போயிட்டு வருவோம். அடி பாவி, அது டெத்துடி. என்னமோ பார்க் பிக்னிக் போற மாதிரி வா, போ ஜாலியாக போயிட்டு வரலாங்கிற. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் என்னென்னலாம் நடக்குதுன்னு. அதுவும் சரிதான். சரி, போயிட்டு வருவோம் 10 மணிக்கு. சரித்த. ஆமாம், நான்வெஜ் நீங்களே என்ன சமைச்சிங்க? அதுவும் மருமகளே, நல்லா சுட நல்லா காரமா கோழி குழம்பு வச்சிருக்கேன். நல்லா சாப்பாடும் வச்சிருக்கேன், போய் போட்டு சாப்பிடு. சரித்த. அப்புறம் அந்த 65 அதுவும் தான் போட்டு வச்சிருக்கேன். என் செல்லத்த. தேங்க்ஸ் த. சரி போய் சாப்பிடு, கிளம்பணும்ல 10 மணிக்கு. சரித்த. என்னப்பா, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். உன்னையெல்லாம் அவள் பார்த்துக்க வேண்டியது. என்ன பண்ணுறது, இன்னமும் நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி விடாமா, ஏதோ தூங்கிட்டு போறா, விட. நீ இப்படியே இடம் கொடுத்துக்கிட்டே இருறா அவளுக்கு. காலங்கத்துல எப்படி மகன் கிட்ட போட்டு கொடுக்குது பாரு. இது உருப்பிடும், நான் தான் உருப்பிட மாட்டேன். ஏங்க, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னவுமா? காலையிலே லக்ஷா வீட்ல இருந்து ஃபோன் வந்துச்சு. என்னாச்சு? எங்கேயோ சேலம் தாத்தாவாமே, அவர் இறந்துட்டாராம். அதனால 10 மணிக்கு போகணும் வான்னு சொல்லி சொன்னாங்க. நமக்கு என்ன சொந்தமா? அச்சுச்சோ, என்ன சொல்கிறாங்க? அட ஆமாத்த, நமக்கு என்ன சொந்தமா? ஆமாம், என்னோட அத்தை பையன். ஓ, உங்களுக்கு மாமாவா? ஆமாம், இது ரொம்ப முக்கியம். வாடா போயிட்டு வந்துடலாம். ஏமா, எனக்கெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கூட லீவ் சொல்லியிருப்போமா. இப்பெல்லாம் நல்லா லீவ் சொல்ல முடியாது. அதான் உமா போறாளாமே, அவ கூடயே போயிட்டு வந்துருமா. என்னது, இவ கூட நானா? ஏன் வந்தா என்ன குறைஞ்சிருவீங்களா? ஏம்மா போயிட்டு வாமா, என்னாலாம் கூட்டு போக முடியாது. அவெல்லாம் உன்னை கூட்டு தான் போறா, நீ தான் என்னவோ நடிச்சுக்கிட்டு இருக்க. சொல்லுவேன். என்னை பார்த்தா நடிக்கிறேன்னு சொல்ற. இவ கூட என்னண்டா நான் போயிட்டு வருவேன். ஏதாச்சும் பேசுவாளா, இல்லை நல்லா தான் பேசுவாளா? அவெல்லாம் நல்லா தான் பேசுவா. நீ தான் இப்பதான் சிடுசிடுன்னு இருக்க. அப்படின்னு தான் யார் பேசுவா உன்ட்ட? நல்லா அவ கற்றுக் கொடுக்க பேசுறடா. நல்லா பேசு, நல்லா வருவ நீ. சரி, இப்போ என்ன அத்தை, வரீங்களா இல்லையா? 10 மணிக்கு போகலாம். சரி வரேன். அப்போ சரி, போயிட்டு வந்துருங்க. நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு. சரிங்க. ஏதாச்சும் காசு வைக்கணுமா? ஆமாம்மா, உங்ககிட்ட இருந்தா எவ்வளோ கொடுக்கணுமோ தெரில. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ பார்த்து கொடுத்துட்டு வா, அப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்க. ஏங்க, சேலம் தாத்தா இறந்துட்டாராங்க. 10 மணிக்கு போயிட்டு வந்துடுறேன். என்ன சொல்ற? யாரும் எதுவும் நியூஸ் கொடுக்கலையே. எனக்கு காலையிலே ஃபோன் வந்துச்சுங்க, அதனால தான் இப்போ சொல்கிறேன். ஓ அப்படியா? சரி போயிட்டு வந்துரு. அப்புறம் பூமாரிய நம்ம லக்ஷ வீட்டில் தான் விட்டு போகிறேன், அந்த 2 பிள்ளைங்க கூட. சரி. நீங்கள் வரலையாங்க? அதான் நீ போறியே, போயிட்டு வந்துரு, எனக்கு வேலை இருக்கு. சரிங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏங்க, என்னடி சொல்லு. நான் 10 மணிக்கு டெத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். யாருக்கு என்னாச்சு? சேலம் தாத்தாவுமே, அவர் இறந்துட்டாராம். போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ, அவரா? சரி போயிட்டு வா. என்னங்க, உங்களுக்கு தெரியுமா? எல்லாரும் ஒரு வகையில் சொந்தம் தான். போயிட்டு வா. என்னங்க சொந்தம்? ஒரு சோறுலாம் போட மாட்டாங்க. நானும் சோறு போடுவாங்கன்னு கேட்டா இல்லைன்ட்டாங்க. ஏமா, நீ மட்டும் மாறவே மாட்டமா? என்னடா, பசிச்சா சோறுன்னு ஒன்று தின்னோமா மாட்டோமா? அதை தானே கேட்டேன். சரி அங்கே போக்குலையும் அந்த ரோஸ் பவுடர்லாம் போட்டுட்டு போவாத மினிக்கிட்ட. ஏங்க, அது எனக்கு அப்படியே நேச்சுரலாகவே இருக்குங்க.
எங்க எப்படி போகணுமோ அந்த மாதிரி போயிட்டு வா, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். சரிங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் ஐஷுவை லக்ஸி வீட்டில் தான் விட்டு போகிறேன். சரி சரி. அப்பா இன்னைக்கு ஒரு குத்தாட்டம் போட்டுடலாமா? போடுவீங்கடா போடுவீங்க. நானும் அப்படியே போய் சேர்ந்துட மாட்டேன், வருவேன். நாம இன்னைக்கு வெளில போய் ஜாலியாக சுத்திட்டு வரலாம்டா. சொந்தம்னு சொல்றீங்க, நீங்களும் வர மாட்டீங்களா? அதான் நீ போறியே அப்புறம் என்ன? ஜாலியாக போய் சுற்றிட்டு வரேன்றீங்க. அப்படிலாம் இல்லை, ஒரு வேலையா போகணும், அதுக்கு தான் இவனும் வரியான்னு கேட்டேன். சரி சரி. அப்பா விக்கியும் கூப்பிட்டாப்பா. சரி வர சொல்டா, போயிட்டு வந்துடலாம் 3 பேரும். சரி, பார்த்து வீட்டெலாம் பத்திரமா பூட்டிட்டு போயிட்டு வாங்க. சரி சரி.